ஹலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் பரபரப்பாக இருப்பீங்க. இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் ப்ராசஸை ஒரு லைவ் டெமோ பண்ணி காட்ட போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிங்க. ஸோ வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எஸ், வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகலாமா? வெயிட். வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நீட் கேம் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் குரோமுக்கு வந்துடுங்க. வந்து சர்ச் பாரில் டிஎன் மெடிக்கல் அட்மிஷன் ஆர் டிஎன் எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன் சம்திங் ஏதாச்சும் டைப் பண்ணிட்டு, ஸோ கீழே வருதா டிஎன் மெடிக்கல் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட் வரும். செலெக்ஷன் கமிட்டிக்குள்ளே வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா, எஸ், இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னே அவங்க வெப்சைட்குள்ளே ஃப்ரண்ட் பேஜில் வரும். ஃப்ரண்ட் பேஜில் யூஜி ப்ரோசஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டுதா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிருங்க. 2 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா, செகண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். கவர்மெண்ட் கோட்டா மட்டும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. கவர்மெண்ட் கோட்டாக்கு 500, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு விட்டுருவீங்க. ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, ரெண்டுக்குமே பண்ணுறது பெட்டர். ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சேர்த்து 1500 மொத்தமாக கட்டிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் லாகின் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கைட்லைன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வாசிச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். அவர் நம்ம வீடியோ பார்க்குறதுனால போனஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நானே அந்த 10 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 10 to 12 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை நான் ரீட் பண்ணுறத நீங்கள் புரிஞ்சிட்டா கூட ஓகே. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை ஃபுல்லாக ரீட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் ரீட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்க கிவன் இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாசிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாயிண்டில் கேண்டிடேட்ஸ் ஆனால் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த ஃபார்மட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பாயிண்டில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுற மொபைல் ஐடி அண்ட் இமெயில் ஐடி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்டில் நம்ம கொடுத்துருக்க மொபைல் நம்பரை அட்மிஷன் முடிகிற வரைக்கும் ஆக்டிவில் வச்சுருங்கன்னு சொல்லி இன்சஸ்ட் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் பாயிண்டில் நமக்கான எடிட் பண்ணுற ஆப்ஷன் அப்படிங்கிறது ஃபைனல் சப்மிஷன் வரைக்கும் மட்டும் தான் அவைலபிள். அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளால் பண்ண முடியாது. ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க அவங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். நியூவாக கிரியேட் பண்ணுறவங்க அவசியம் இல்லை. ஸோ வெப்சைட் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுக்கலாம். ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து ஆஃப்டர் த சப்மிஷனுக்கு அப்புறம் வெரிஃபைக்கு உட்படுத்துவாங்க. நம்மளோட அப்ளிகேஷன் ஃபீயை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ மூலமா நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ 9th பாயிண்டில் சப்போஸ் நம்ம பண்ணுற பேமெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா அதோட ரீஃபண்ட்ஸ் 2 to 3 days நம்ம கிடச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. 10th பாயிண்டில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணுறோமா அப்படிங்கிற டவுட் எப்போ கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம மொபைல் நம்பருக்கு SMS வந்தக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நமக்கான சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் வந்த அப்புறம் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீ நம்ம டவுன்லோட் போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் சப்மிஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் 13 பாயிண்ட்ஸாக இந்த கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ரீட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ ஹவ் ஃபுல்லி கான் த்ரூ ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிங்க அப்படின்னா அகைன் இந்த பேஜ் அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ லாகின் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோடனே உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிற காலம் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளைடு ஃபார் அப்படிங்கிற பாக்ஸில் பாருங்கள், கவர்மெண்ட் கோட்டான்னு இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டான்னு இருக்கும். ஆர் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் பாருங்கள், குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் HSC கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபைடு இயர் அப்படிங்கிற எந்த இயரில் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெதர் +1 பாஸ்டான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் எந்த நம்பர் ஆக்டிவில் இருக்கோ அந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் கேர்ஃபுல் என்டர் பண்ணுங்கள். மார்க் ஷீட்ஸ் அதர் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதையே மென்ஷன் பண்ணுங்கள். அது கீழே இருக்கிறது HSC பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ HSC பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது 10 நம்பர்ஸ் இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் மார்க் ஷீட்டில் பிலோ த மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ கரெக்டாக அதை செக் பண்ணி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாகின் ஐடியில் உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் நம்பர் மிக்ஸ் பண்ணி என்ன ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ண தோணுதோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸில் பாக்ஸில் என்ன இமெயில் அட்ரஸ் ஆக்டிவாக இருக்கோ அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பாஸ்வேர்ட்ஸ், கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் இருக்கும். அதில் என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு விருப்பமோ அதை கிரியேட் பண்ணிக்கலாம். அதே பாஸ்வேர்டை நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பாக்ஸ்லையும் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன பாக்ஸ் இருக்குது, நேம் ஆஃப் த கேண்டிடேட். இந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட்டில் ப்ராக்கெட்டில் பாருங்கள், ஆஸ் இன் 12th மார்க் ஷீட். இம்பார்ட்டண்ட், 12th மார்க் ஷீட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அதே மாதிரி இந்த பாக்ஸ் என்டர் பண்ணுங்கள். ஸோ
செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். உங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் இல்லையா, அந்த ஓடிபி நீங்கள் இந்த பாக்ஸ் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த அந்த பேஜில் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிடுங்க. ஸோ சைன்இன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன வருது, பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ பர்சனல் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ணனால ஸோ அது அப்படியே என்ட்ராகவே வந்துருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜெண்டரில் மேலோ ஃபீமேலோ, நேம் ஆஃப் த ஃபாதருடைய நேமு, நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துருங்க, நேட்டிவிட்டி தமிழ்நாடு ஆர் எந்த ஸ்டேட்டோ அதை மென்ஷன் பண்ணுங்கள், ரிலிஜியன் எந்த ரிலிஜியன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த மதருடைய நேம், கேஸ்ட் நேம், கம்யூனிட்டி இதெல்லாம் என்டர் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். பிளேஸ் ஆஃப் பர்த்தில் எந்த பிளேஸில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த பிளேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளட் குரூப், உங்களுடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவா ஏ பாசிட்டிவா என்னங்கிறத அந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபைனலாக நமக்கு இந்த செக்ஷனில் கேண்டிடேட் நேம் அப்படிங்கிற ஆதாரில் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆதாரில் என்ன இருக்கோ அதை இதை இங்கேயும் என்டர் பண்ணிடுங்க. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செக்ஷன். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இஷ்யூ ஆகிருக்கு, எந்த தாலுக்குலேருந்து இஷ்யூ ஆகிருக்கு, எந்த அத்தாரிட்டி இஷ்யூ பண்ணாங்க, டெபுட்டி தாசில்தாரா இல்லை ஜோனல் தாசில்தாரா. ஸோ அந்த மாதிரி அவங்க சர்டிஃபிகேட்டில் என்ன டிசைக்னேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட்டுக்கு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் பாக்ஸில் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கீழே கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்கும். கம்யூனிகேஷன் அட்ரஸில் உங்களுடைய அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள். வில்லேஜ் தாலுக் மேண்டேட்டரி கிடையாது, உங்களுக்கு விருப்பம் தான் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஸ்டேட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதே அட்ரஸ் தான் நீங்கள் ரெசிடென்ஷியலாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டா சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸை பட்டன் கிளிக் பண்ணிட்டா போதும், அது இங்கே எந்த செக்ஷன்லேயும் காப்பி ஆகிடும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் வரும். ஸோ இது உங்களுக்கு எமினன்ட் போஸ்ட் பர்சனாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க. ஆர்எல்ஸ் எல்லாருமே நோ கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போயிடலாம். சேவ் அண்ட் ப்ரொசீடர் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். நம்ம ஸ்கூலிங்கை பற்றி டீட்டெயில்ஸான இது இந்த செக்ஷனில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டடீடு நம்ம தமிழ்நாடில் 6th to 12th வரையும் படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த செக்ஷனில் நீங்கள் எஸ் கொடுக்கணும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நீங்கள் 6 to 12 வரையும் படிச்சிருக்கீங்க ஆர்டி மூலியமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு கீழே செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி நீங்கள் 6, 7, 8, 9, 10 எல்லாமே ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் அதாவது ஃபஸ்ட்டு பாக்ஸை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இயர் ஆஃப் பாசிங் நான் ஒன்று போடுறேன், நேம் ஆஃப் த ஸ்கூல் நான் மென்ஷன் பண்ணுறேன், ஸ்கூல் டைப்பை மென்ஷன் பண்ணுறேன், டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணுறேன், ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நீங்கள் 12th வரையும் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டா அது ஆல்ரெடி அதுவாகவே காப்பி ஆயிரும். அப்படி இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல் வேறு மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு காலமும் தனியாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தி செக்ஷன் நீட் யூஜி 2026 டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ நீட் யூஜியோடைய 2026 ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் என்ன நம்பரோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸை மென்ஷன் பண்ணிடுங்க. நீட் யூஜி எக்ஸாம் ரிட்டன் பிளேஸ் எந்த பிளேஸில் நீங்கள் அட்டன் பண்ணீங்களோ அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணிடுங்க. ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீட் யூஜிக்கு 2026க்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோச்சிங் சென்டர் போய் கோச்சிங் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துருங்க. இந்த செக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், ஹையஸ்ட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஹெச்எஸ்சியை கிளிக் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன போர்டோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் அண்டர் கோயிங் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஏதாச்சும் ஒரு கோர்ஸில் படிச்சுட்ருக்கீங்க ஆர்எல்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை நோ கொடுத்துருங்க. குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்டடிட் பிளேஸ் எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் படிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த காலம் என்ன இருக்குது, குரூப் கோடை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும். குவாலிஃபைடு யாரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்க் ஷீட்டில் இருக்கிற ஹெச்எஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 10 டிஜிட் உள்ள நம்பரை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் ஆனீங்களா ஆர்எல், செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம்னா அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ 12th ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன மார்க்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஃபார் இங்கிலீஷ்க்கு என்ன மார்க், ரிஜிஸ்டர் நம்பர், மந்த்து, இயரு,
மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ 200னா 200, 100னா 100. அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்டேட் மார்க்ஸில் போடணும். அதே மாதிரி இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 4 செக்ஷனை ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் மேலே மென்ஷன் பண்ணியிருக்க இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தவிர்த்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை இந்த கேட்டகரியில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மார்க்ஸை அப்டேட் மார்க்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகும். அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் மதர் டங் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன படிச்சிங்க அப்படிங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பேரண்ட் ஆக்குபேஷன், பேரண்ட்டோடைய இன்கம் எந்த கேட்டகரியில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோடைய நம்பர், அடுத்த பாக்ஸில் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டோடைய நம்பர். நெக்ஸ்ட்டு சிவிக், உங்களுடைய நேட்டிவ் சிவிக் எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கார்பரேஷன் முனிசிபாலிட்டியாக இதை நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிவிக் ஏரியா ஆஃப் லா ஸ்கூல், எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் எந்த சிவிக்கில் வருதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன் அவைல் பண்ணுறீங்களா அப்படிங்கிட்டா எஸ்னா எஸ், நோனா நோ. அதே மாதிரி உங்கள் சிப்ளிங்ஸ் யாராச்சும் அவைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்னா எஸ், நோனா நோ. இந்த பாக்ஸ் மட்டும் டிக் ஆகிருக்கும், செகண்ட் பாக்ஸ் டிக் ஆகிருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லை நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை சேர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த செகண்ட் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ஷோ ஆகும். அதுக்கடுத்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. என்ஆர்ஐ கோட்டா வேணுமா, லிங்குவிஸ்டிக்ஸ் மைனாரிட்டிஸ் கேட்டகரியில் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் விருப்பம் இருக்கா, ஆர் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் கேட்டகரி கீழே அப்ளை பண்ண விருப்பம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய விருப்பம் எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜாக ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இது எது கேட்குறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஒன்று வாங்குவாங்க. ஸோ அதை ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எது ஆக்டிவாக இருக்கோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணிட்டு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாமே என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துடலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஃபோட்டோவும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு, இஷ்யூ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோம் போயிட்டு நீட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரீசைசர் டூல் அப்படிங்கிற டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்ஸ், ஃப்ரீ வெப்சைட்ஸ் நிறையா வரும். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிங்கன்னா அது ரீசைஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார் போட்டிருக்க கேட்டகரி எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் 3 MBக்குள்ளே அப்லோட் பண்ணணும். அது முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்கள் நம்பருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அண்ட் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை பிடிஎஃபாக டவுன்லோட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிளாரிட்டி இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி லைவ் டெமோ பண்ணி காட்டினோம். அந்த லைவ் டெமோவில் ஆர்எல்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் நெட் கெம்போர் தமிழ்.